ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் மை ஸ்டோரி vlog நம்பர் 19. இன்றைக்கி வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா யாருமே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அம்மா வாப்பா யாராச்சும் வீட்டில் இருந்தால் நம்மளை ஏதாவது ஒரு வேலை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் நம்ம தனியாக இருக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து இருக்காது. அண்ட் நான் வந்து தனியாக இருக்கும்போது ஒன்று டிவியோடு நான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ தான் வந்து டிவி வந்து ஒரு துணையாக இருக்கும். பட் டிவி வந்து அப்பப்போ வந்து நோ சிக்னல் விழுந்து மக்கர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால ஸ்பீக்கரை போட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் சாம்பாருக்கு வந்து பருப்புமே வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த சாம்பார் பருப்பு தவிர வேறு எந்த பருப்புமே எனக்கு வந்து பேர் தெரியாது. இது பேருமே வந்து சாம்பார் பருப்பு தான், அப்படி தான் சொல்லுவேன். சரி, அம்மா சொல்லியிருந்தாங்க மதியானம் வந்து சாதம் உடச்சிக்கோ சாம்பாரோட அப்படின்னு. எதுக்கு நமக்கு அந்த பெரிய வேலையெல்லாம்? அதுவும் இல்லாமல் எனக்கு சாதமுமே வடிக்க தெரியாது. நம்ம 2 நேரமுமே வந்து தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இத்தனை நாளாக வந்து எனக்கு சாம்பார் வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக அதை வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அம்மா வீட்டில் இல்லாதப்போ தான் வந்து தெரியும் எனக்கு சாம்பாருமே ஒழுங்காக வைக்க தெரியாதுன்னு. இத்தனை நாள் அம்மா வந்து பக்கத்தில் இருந்தனால எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. தக்காளி வெங்காயம் பருப்பு இவ்வளோ தான் வந்து குழம்பு பொடி போடணும், அப்படி இந்த பொடிலாம் போடணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக மெஷர்மெண்ட் சொன்னனால தான் இத்தனை நாளுமே வந்து சாம்பாரை ஓரளவு நல்லா வச்சுட்டு இருந்திருப்பேன் போல். அன்னைக்கு நான் தனியாக இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஃபஹிமா உனக்கு சாம்பாருமே ஒழுங்காக வைக்க தெரியாது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப வந்து மக்கர் பண்ணிவிட்டேன். நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், அந்த டேஸ்ட்டு வந்து வரவே இல்லை. இப்படி தான் வந்து ஒரு தடவை வந்து தனியாக வந்து சாம்பார் வச்சு சாதம் வைக்க சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலாம் சாம்பாருமே வந்து அப்போலாம் ரொம்பவே நல்லா வந்துருச்சு. நிறைய சாம்பார் பண்ணேன். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டனால நல்லா கெட்டியாக நிறையா வந்துச்சு. அந்த மாதிரி வைக்கையில் இந்த சாம்பார் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஊற்றிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தோசை இதெல்லாம் ஊற்றி அதை புரட்டி அப்படியே காக்காக்கு வச்சுட்டாங்க. அப்படியே எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? ஒரு மசாலாவை தேடுறதுக்குள்ளே எனக்கு பைத்தியமே வந்து பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து சரி இதான் வந்து சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடியை வந்து எடுத்துட்டேன். எனக்கு வந்து சாம்பார் பிடிக்கும் அந்த ரசப்பொடிக்கும் வந்து வித்தியாசமே வந்து தெரியவே இல்லை. அதோட அம்மா வந்து எழுதி தான் வச்சுருந்தாங்க, சொல்லிட்டு தான் போனாங்க எல்லா பொடிக்கும் வந்து எழுதி வச்சுருக்கேன், பார்த்து படித்து ஒழுங்காக போடுன்னு. அதனால் படித்து வந்து எடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு மசாலா வந்து போட்டு அது வந்து பொதுவாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த மசாலாவை போட்டால் தான் தப்புன்னு எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு. அது மீன் குழம்புக்கு கறி குழம்புக்குன்னு பொதுவாக எங்கள் அம்மா எல்லாமே சேர்த்து ஸ்பைசஸ் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. அதை வேறு இடையில போட்டு விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் நான் 2 பேர் சாம்பார் வந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து வச்சுருந்தேன். தண்ணி அளவும் தெரியல, அதனால் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வச்சிட்டேன். அதே மாதிரி எனக்கு ரசமுமே வந்து வைக்க தெரியாது. ஸோ இந்த vlog ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் தான் வந்து சமைச்சேன். ரசம் வச்சு கோவக்காய் பொரித்து அப்புறம் வந்து ராலாம் பரட்டி ஃப்ரைலாம் பண்ணி வச்சுருந்தேன். எனக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷம். ரசம் வந்து ஓரளவு நல்லா வந்து வந்துருச்சு. ஏன்னா மச்சான் வீட்டில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு ரசம் வந்து நான் வச்சேன். குக்கரில் வந்து மாட்டிட்டு அப்படியே வந்து ஓரமாக ஓடி போய் வந்து உட்காந்துட்டேன். அப்படியே வந்து ஃபஸ்ட் ரூமில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கும் குக்கருக்கும் வந்து கொஞ்சம் பயம். அம்மாலாம் வந்து சொல்லி என் சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து குக்கர் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு பல இதுலேயுமே வந்து பார்த்துருக்கேன். அது வேறு எனக்கு வந்து சரியான பயம். அதனால் நம்ம வந்து அந்த பக்கத்தில் நிற்க வேணாம், ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்து எனக்கு சரியான சிரிப்பு. என்னடா இவ்வளோ சோக்கர் மட்டும் தனியாக இருந்துக்கிட்டு ரொம்ப காமெடி வேறு நானே எனக்கே பண்ணி சிரிச்சுக்கிட்டு வேற இருந்தேன். அதோடு போயிட்டு ஃபஸ்ட்டு ரூமில் போய் உட்காந்துட்டேன், எப்படா குக்கர் சவுண்டு வரும் அப்படின்னு. ரொம்ப நேரமாக வர வந்து காணோம். அது இல்லாமல் குக்கர் மூடி வந்து ரொம்பவே வந்து லூஸாக இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு விசில் வந்துருச்சு. அதோட வந்து செகண்ட் விசில் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக ரொம்ப தள்ளி போய் தான் வந்து நின்னேன். கடைசியில் சக்ஸஸாக செகண்ட் விசிலுமே வந்து வந்துருச்சு. எனக்குலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். திறந்து பார்த்தேன், அந்தளவுக்கு சாம்பார் டேஸ்ட்டும் தெரியல, பார்க்கலே தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம மட்டும் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை எடுத்தேன். ஆக்சுவலாக மாவை வந்து முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருக்கணும். அதையுமே நான் வந்து சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம தோசை தான் ஊற்றி சாப்பிட்ணுமோன்னு. எனக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும், நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து மாவை வந்து எடுத்து முன்னாடியே வந்து வைக்க
மாட்டேன். ஆனால் இது முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம்னா கொஞ்சம் இந்த ஃப்ரீசிங் இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இருந்தால் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸாக இருக்கும். இதுவுமே நான் வந்து நல்லாவே இருக்கும். எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாவு கொஞ்சோன்னு குவான்டிட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். நான் மொத்தமாகவே வந்து கரைச்சிட்டேன் மதியானத்துக்கு சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வந்து ஃப்ரிட்ஜிலையாவது வச்சுட்டு போயிருந்துருக்கணும். 2 தோசைக்குள்ள மாவு வந்து இருந்தது. அது ஃபுல்லாக கடி எறும்பு ஏறி அப்புறம் வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து வரிசையாக போயிட்டுருக்கு. இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை கடைசியில் கழுவி கீழே தான் வந்து ஊற்றுனேன், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் வந்து திறந்து பார்த்தா உள்ள புதினா இதெல்லாம் இருக்குது. ஐயே நம்ம வந்து சாம்பாருக்கு புதினாவே போடலையே, புதினா இல்லையே, கொத்தமல்லி சாரி அதுவே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டேன். அப்புறம் சோடா எனக்கு வந்து எந்த அளவும் தெரியல, கொஞ்சோன்னு போட்டுட்டு உப்பையுமே வந்து போட்டுட்டேன். எனக்கு உப்பு அளவுமே வந்து தெரியாது, நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து உப்பு போடுவேன். அந்த மாதிரி தான் சாம்பாருக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து உப்பு போட்டேன். அப்புறம் குடிச்சு பார்த்தேன், ஒரு மாதிரி சப்புன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு புளி வந்து கரைச்சி ஊற்றணும் அப்படின்னு. கடைசியில் வந்து புளியுமே வந்து கரைச்சி ஊற்றி கூட கொஞ்சம் உப்பு போட்டோம். உப்பு வந்து லைட்டு தூக்கல போயிடுச்சு. அதுக்கப்புறம் முட்டை பொடி தோசை வந்து போட்டுட்டு பரவாயில்லன்னு வந்து சாப்பிட்டுட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோன்னு வெங்காயம் போட்டு தாளிச்சுலாம் வந்து ஊற்றுவோம். ஆனால் அதெல்லாம் ஊற்றினா எனக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமையில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ரெகுலரான வேலை என்ன, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, இந்த வேலையுமே வந்து பார்த்துட்டேன். ஆனால் அம்மா இருந்து இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் பண்ணு காலைல மண் ஓட்டுது அப்படின்னு. ஆனால் நான் அப்போலாம் வந்து ஒரு 12-1 மணிக்கு தான் வந்து கூட்டினேன். ஏன்னா நம்ம மட்டும் தானே வீட்டில் இருக்க போகிறோம். எப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் 12 ஹார்ஸ் கிட்ட வந்து தனியாக தான் வந்து இருந்தேன். போர்லாம் வந்து ஒன்றுமே அடிக்கல, சும்மா நான் பாட்டு ஜாலியாக இருந்தேன். என் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கடுப்பானுச்சு, அந்த டிவி ஓடாதது. அப்பப்போ நோ சிக்னலில் விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மதியானமும் 2 தோசையை வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் லவ் டுடே படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நோ சிக்னல் போகாமல் இருந்தது. அதையுமே வந்து பார்த்துட்டு பாத்திரத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டேன். ஆனால் மதியான டயத்தில் தூக்கம் வரும், எப்போயாச்சும் வரும். ஆனால் ரெகுலராக நான் தூங்க மாட்டேன். ஆனால் தனியாக இருந்தால் அது சுத்தமாக வராது, அப்படியே கண்ணை சொரும். அப்படியே நமக்கு முன்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எந்த காலத்திலே கண்ட கனவு ஞாபகம் வரும், எந்த காலத்திலேயே பார்த்த படம் ஞாபகம் வரும். அந்த பயத்திலே வந்து நான் தூங்க மாட்டேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதை கூட நான் வந்து ஒரு வீடியோவை போடுறேன். கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கனவில் நான் நிஜத்தில் வந்து ஃபீல் பண்ண அளவுக்குலாம் வந்து எனக்கு கனவு வந்திருக்கு, பயங்கரமான கனவு. அந்த ஒரு கனவுனாலே நான் தனியாக தூங்குறதே வந்து விட்டுட்டேன். நான் தனியாக தூங்கும் போது தான் எனக்கு அந்த கனவுமே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மோட்டரை வந்து போட்டுட்டு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்லேயுமே ஸ்நாக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் டீயை வந்து போட்டனால நிறையா தான் போட்டேன். கொஞ்சமாக வந்து ஒரே ஆளுக்கு போகிறனால டக்குன்னு டீ வந்து பாதி கிளாஸுக்கு வத்திருச்சு. இது என்னடா கொடுமை அப்படின்னு எனக்கு டென்ஷன் தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மழை மேகமாக இருந்தது. அதோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்கா பையனை ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் பிஸ்கட்டு, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் வந்து டேடி மெடின்னு நினைக்கிறேன், அது நேம் வந்து மறந்து போச்சு, அந்த குர்குரே இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியை போட்டால் டிவி வந்து சுத்தமாக ஓடவே இல்லை. எனக்குலாம் சரியான கடுப்பாயிருச்சு. ஏன்னா வந்து மழை பெஞ்சால் சுத்தமாக வந்து டவர் வராது, அதனாலேயே வந்து ஓடலை. அதுக்கு முன்னாடியுமே அது நோ சிக்னலில் தான் வந்து கடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக வந்து 7:30 மணி ஆகும். எனக்கு கை காலெலாம் பரபரன்னு வந்துருச்சு. மகாநதி பார்க்க முடியலை. கடைசி வரும் 1 வீக்காக நான் இது வரைக்கும் பார்க்கவே முடியல. ஏன்னா அது நோ சிக்னல்லே கிடக்கு. அப்பாவுமே அப்படியே வந்து போட்டுட்டாங்க. அதோட நானுமே வந்து விட்டுட்டேன். அப்புறம் வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒன்று தான் சாப்பிட்டேன், என்னன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி பசிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடவே முடியல. அப்புறம் நைட் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போயிட்டு நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், டாடா, பை பாய்.